Problem number 5 பாருங்க. The number of students in a hostel speaking different languages is given below. Display the data in a pie chart. So ஒரு ஹாஸ்டலில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்னென்ன லாங்குவேஜ் பேசுகிறாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஹிந்தி, இங்கிலீஷ், மராத்தி, தமிழ், பெங்காலி, ஸோ இந்த மாதிரி டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க. அதில் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் 40, 12, 9, 7, 4 டோட்டல் வந்து பார்த்திங்கன்னா 72. ஸோ இந்த டேட்டாவை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பை சார்ட்டுக்கு கன்வெர்ட் பண்ணணும். ஸோ பை சார்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெத்தட் ஆஃப் ரெப்ரசன்டிங் த டேட்டா, ஓகேவா. ஸோ அதை நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு டேட்டாவுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்டர் ஆங்கிள் கண்டுபிடிக்கணும். ஸோ பை சார்ட்டுன்றது நமக்கு தெரியும், சர்க்குலர் சார்ட். ஸோ சர்க்கிளில் சென்டர் ஆங்கிள் ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம மெஷர் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நமக்கு வந்து என்ன தெரியணும் அப்படின்னா சென்டர் ஆங்கிள் தெரியணும். ஸோ ஒரு வேல்யூக்கும் வந்து சென்டர் ஆங்கிள் கண்டுபிடிச்சிங்கன்னா மட்டும்தான் போட முடியும். ஸோ சென்டர் ஆங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா இருக்குது. ஸோ அந்த ஃபார்முலா வந்து இதுக்கு முன்னாடியே நம்ம ப்ராப்ளத்தில் பார்த்துருக்கோம். சென்டர் ஆங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா சென்டர் ஆங்கிள் இட்ஸ் ஈக்குவல் டு இண்டிவிஜுவல் வேல்யூ, ஓகேவா. ஸோ இண்டிவிஜுவல் வேல்யூ divided by total value. So individual value divided by total value into 360 degree. So இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் ஆங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. ஸோ இதை வச்சு நம்ம ஃபஸ்ட்டு டேபிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அவங்க கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க கொடுத்துருக்கிறத இந்த மாதிரி எழுதிக்கோங்க, லாங்குவேஜ். அடுத்தது நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், ஓகேவா. ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் லாங்குவேஜ், நெக்ஸ்ட் வந்து நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்டர் ஆங்கிள், தேர்ட் டேட்டா வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்டர் ஆங்கிள். ஸோ லாங்குவேஜ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஹிந்தி, இங்கிலீஷ், மராத்தி, தமிழ், பெங்காலி. ஹிந்தி, இங்கிலீஷ், மராத்தி, தமிழ், பெங்காலி, ஓகேவா. ஸோ அதை அங்கே எழுதிக்கலாம். ஹிந்தி, இங்கிலீஷ், மராத்தி, தமிழ், அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெங்காலி. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்கிற லாங்குவேஜஸ். ஸோ அவங்க எத்தனை பேர் வந்து பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40, 12, 9, 7, 4. 40, 12, 9, 7, 4. ஸோ டோட்டல் பீப்புள் கொடுத்துருக்காங்க 72, ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம சென்டர் ஆங்கிள் கண்டுபிடிக்கணும். ஸோ ஒரு டேட்டாவுக்கும் நம்ம சென்டர் ஆங்கிள் கண்டுபிடிக்கலாம். ஸோ 40 இதுக்கு இண்டிவிஜுவல் வேல்யூ பை டோட்டல் வேல்யூ இன்ட்டு 360 டிகிரி. ஸோ இதுக்கான இண்டிவிஜுவல் வேல்யூ 40 டிவைடட் பை டோட்டல் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 72. ஏன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கே இருக்காங்க இல்லையா, 72 பேர் இருக்காங்க. ஸோ 40 டிவைடட் பை 72 இன்ட்டு 360 டிகிரி. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஆங்கிளையும் இந்த டோட்டலையும் அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா இந்த டேட்டாவை பாருங்களேன், 12 பை இண்டிவிஜுவல் 12 டோட்டல் 72 இன்ட்டு 360 டிகிரி. ஸோ இங்கேயும் அதே ரெண்டு வேல்யூ வருது. ஸோ இங்கே இண்டிவிஜுவல் 9 டோட்டல் 72 இன்ட்டு 360 டிகிரி. ஸோ ஒரு இதுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டோட்டல் வேல்யூவும் அந்த சென்டர் ஆங்கிள் இன்ட்டு 360யும் வரப்போகுது. ஸோ அதனால தான் வந்து நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு வந்து எதை அடிக்கிறதுக்கு கேன்சல் பண்ணணும் அப்படின்னா 360 72 கேன்சல் பண்ண பாருங்கள். ஸோ 360 72 நான் இங்கே கேன்சல் பண்ணி பார்க்குறேன். ஸோ 36 நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணி பாருங்களேன். 6 2s are 12, பேலன்ஸ் 1, 3 2s are 6, 6 + 1 7. அப்போ 36 வந்து பார்த்தீங்கன்னா 2 டைம் மல்டிப்ளை பண்ணும்போது 72 வருது. அப்போ இதை நம்ம எப்படி கேன்சல் பண்ணலாம் அப்படின்னா 1 36 are 36, 2 36 are 72. ஸோ இந்த 0 போட்டிங்கன்னா 10 வரும். ஸோ 10 டிவைடட் பை 2. ஸோ இதை கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 5 வரும். ஸோ அப்போது 5 வருது. இப்போ 72வையும் 360 நீங்கள் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 5 வருது. நல்லா கவனிங்க, 136 are 36. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 36 × 2 வந்து 72. அப்போ 2 36 are 72, இங்கே 10 வரும். ஸோ இதை கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 5 டைம்ஸ் கேன்சல் ஆகிடும். ஸோ 40 × 5. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 5s are 20, ஒரு 0 ஆட் பண்ணிங்கன்னா 200 டிகிரி. ஸோ இங்கே அதே கேன்சலேஷன் பண்ணிங்க அப்படின்னா இதை கேன்சல் பண்ணும்போது 5 டைம்ஸ் கேன்சல் ஆகிடும். ஸோ 12 × 5. ஸோ 12 5s are 60 டிகிரி வரும். அதே மாதிரி இங்கே கேன்சல் பண்ணிங்கனாலும் ஸோ 2 36 are 72, 1 36 are 36,
1 2 is 2 5 2s are 10 ஸோ 5 டைம் கேன்சல் ஆக போகுது ஸோ 9 into 5 ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 45 டிகிரி ஸோ அதே மாதிரி இங்கே கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா ஸோ 5 டைம்ஸ் கேன்சல் ஆகிடும் ஸோ அதே கேன்சலேஷன் தான் 236 ஆர் 72 இங்கே 136 ஆர் 36 அகைன் 2 பண்ணிங்கன்னா 5 டைம்ஸ் தான் வரப்போகுது இல்லையா ஸோ 7 into 5 ஸோ 7 5s are 35 டிகிரி அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அதே மாதிரி கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 236 ஆர் 72 136 ஆர் 36 ஸோ 10 வரப்போகுது 1 2 is 2 5 2s are 10 ஸோ 4 into 5 ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 20 டிகிரி ஸோ அந்த ஆங்கிள்லாம் நீங்கள் ஆட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 360 டிகிரி வரும் வேணா ஆட் பண்ணி பார்க்கறதா இருந்தாலும் பாருங்கள் ஸோ 200 60 45 35 அடுத்தது 20 ஸோ ஆட் பண்ணிங்கன்னா 5 + 5 10 வரும் ரிமைனிங் 1 6 + 1 7 7 + 4 வந்து 11 14 16 பேலன்ஸ் 1 ஸோ 360 ஸோ 360 டிகிரி வருது ஸோ இப்போது இதுக்கு இந்த டேட்டாவுக்கு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பை சார்ட் ட்ரா பண்ணணும் ஸோ எல்லா டேட்டாவுக்கும் கொடுத்துருக்கிற எல்லா லாங்குவேஜஸ்க்கும் நம்ம சென்டர் ஆங்கிள் கண்டுபிடிச்சிட்டோம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சென்டர் ஆங்கிள் ஃபஸ்ட்டு அதிகமாக இருக்குது அடுத்தது டேட்டா வர வர என்ன ஆகுதுன்னா சென்டர் ஆங்கிள் டிக்ரீஸ் ஆகிட்டு வருது ஸோ நான் போன சம் போடும்போதே சொன்னேன் டயக்ராம் போடும்போது மினிமம் ஆங்கிள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி போட்டோம் அப்படின்னா நமக்கு டயக்ராம் போடுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும் நம்மளால் டக்குன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போட முடியும் ஸோ நான் போன சம் போட்ட மாதிரியே இந்த ப்ராப்ளம் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா டயக்ராமில் நான் ரிவர்ஸில் போட போகிறேன் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு 20 டிகிரி பெங்காலி 20 டிகிரி தமிழ் 35 டிகிரி மராத்தி 45 டிகிரி ஸோ நான் 20 டிகிரிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த பை சார்ட் ட்ரா பண்ண போகிறேன் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பை சார்ட் ட்ரா பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் ஸோ ஃபஸ்ட்டு கேம்பஸ் பென்சில் எடுத்துக்கோங்க இதில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எனி கன்வீனியன்ட் ரேடியஸ்க்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கலாம் ஸோ ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது வந்து ஸ்கேல் எடுத்துக்கோங்க ஸோ ஸ்கேலை சென்டரில் வச்சு ஏதாச்சும் ஒரு சைடு ஒன்று ரைட் சைடு இல்லை லெஃப்ட் சைடு ஏதாச்சும் ஒரு சைடு நம்ம ஆங்கிள் மெஷர் பண்ணால் போதும் ஸோ நான் ரைட் சைட்லேருந்து ஆங்கிள் மெஷர் பண்ண போகிறேன் ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரைட் சைடு ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன் ஸோ லைன்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் அக்யூரேட்டாக ட்ரா பண்ணணும் இது வந்து ரஃப் டயக்ராம் கிடையாது ஸோ அக்யூரேட் டயக்ராம்ன்றதால லைன்லாம் அக்யூரேட்டாக ட்ரா பண்ணணும் ஸோ சர்க்கிள் வந்து எனி கன்வீனியன்ட் ரேடியஸ்க்கு சர்க்கிள் போட்டுட்டு ஒரு ஹரிசாண்டல் லைன் ட்ரா பண்ணியிருக்கேன் ஸோ இதில் ப்ரொடெக்டர் என்ன பண்ணுங்க அப்படின்னா அந்த சென்டரில் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ சென்டரில் ப்ளேஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த 0 டிகிரி இங்கே வரணும் ஏன்னா நம்ம ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து தான் நம்ம ஆங்கிள் மெஷர் பண்ண போகிறோம் ஸோ இந்த 0லேருந்து நம்ம ஆங்கிள் மெஷர் பண்ண போகிறோம் ஸோ இந்த 0லேருந்து ஆங்கிள் மெஷர் பண்ணுறதுக்கு ஸோ ஃபஸ்ட்டு நான் கீழேருந்து தானே மெஷர் பண்ண போகிறேன் மினிமம் ஆங்கிள்லேருந்து நான் மெஷர் பண்ணணும்னு சொன்னேன் ஸோ நான் அப்போ கீழேருந்து மெஷர் பண்ணிக்கிறேன் ஸோ ஃபஸ்ட் ஆங்கிள் வந்து பார்த்திங்கன்னா 20 டிகிரி பெங்காலிக்கான 20 டிகிரி ஃபஸ்ட்டு நான் மெஷர் பண்ணிக்கிறேன் ஸோ 20 டிகிரினா இது 0 டிகிரி 10 டிகிரி அடுத்தது இதுதான் 20 டிகிரி ஸோ 20 டிகிரியில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மெஷர் பண்ணணும் ஸோ நான் 20 டிகிரியில் இங்கே மெஷர் பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்கேல் பென்சில் மூலயமா அந்த மெஷர் பண்ண பாயிண்ட்டையும் சென்டரையும் நம்ம கனெக்ட் பண்ணணும் ஸோ சென்டரையும் அந்த பாயிண்ட்டையும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணக்கூடாது சர்க்கிள் வரைக்கும் தான் கனெக்ட் பண்ணணும் ஓகேங்களா ஸோ கனெக்ட் பண்ணியாச்சு ஃபஸ்ட்டு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 20 டிகிரி லைன் வந்து ட்ரா பண்ணியாச்சு இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா ப்ரொடெக்டரை புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கீங்க இல்லையா இந்த இதிலேருந்து நம்ம அடுத்த ஆங்கிள் மெஷர் பண்ணணும் ஓகேவா புதுசாக ட்ரா பண்ண லைன்லேருந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நெக்ஸ்ட் ஆங்கிள் மெஷர் பண்ணணும் ஸோ இங்கே நெக்ஸ்ட் ஆங்கிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா 20க்கு அடுத்த ஆங்கிள் வந்து 35 டிகிரி ஸோ நான் 35 டிகிரி வந்து மெஷர் பண்ண போகிறேன் ஸோ 35 டிகிரி மெஷர் பண்ணணும் அப்படின்னா ஸோ காம்பஸ் இப்படி வச்சுட்டு இது 0 டிகிரி இது 10 டிகிரி 20 டிகிரி 30 டிகிரி இது 40 டிகிரி ஸோ 30க்கும் 40க்கும் நடுவில் தான் 35 வரப்போகுது ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 35 டிகிரி அதாவது 30க்கும் 40க்கும் நடுவில் இந்த ஒரு லைன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லென்த் அதிகமாக இருக்கும் ஸோ அந்த லைன் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா 35 டிகிரி ஸோ நான் 35 டிகிரி லைன் வந்து நான் 35 டிகிரிக்கு பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிட்டேன் பட் நம்ம இதில் அந்த சென்டரையும் அதையும் நம்ம கனெக்ட் பண்ணணும் ஸோ சென்டர் பாயிண்ட்டையும் அதையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சர்க்கிள் வரைக்கும் கனெக்ட் பண்ணிக்கலாம் சர்க்கிள் வரைக்கும் மட்டும் கனெக்ட் பண்ணிங்கன்னா போதும் ஓகேங்களா ஸோ இது ட்ரா பண்ணியாச்சு ஸோ செகண்ட் ஆங்கிளும் மார்க் பண்ணியாச்சு ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா
35 டிகிரி. அடுத்தது தேர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 45 டிகிரி. மராத்தி வந்து 45 டிகிரி. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம தேர்ட் நான் கீழேருந்து போகும்போது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 45 டிகிரி வந்து நம்ம மெஷர் பண்ணணும். ஸோ நான் 45 டிகிரி எப்படி மெஷர் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஸோ ப்ரொடக்டர் என்ன பண்ணுங்க அப்படின்னா நியூலி ஜாயின்ட் லைன் அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கேருந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 45 டிகிரி மெஷர் பண்ணணும். ஸோ இது வந்து 0 டிகிரி ஓகேவா. ஸோ 10, 20, 30, 40. ஸோ 40க்கும் 50க்கும் நடுவில் இருக்கிறது தான் 45. இது இந்த லைன் இருக்குது பாருங்கள். 40க்கு 50க்கு நடுவில் அந்த 5th லைன் தான் நமக்கு 45 டிகிரி. ஸோ 45 டிகிரி மார்க் பண்ணிவிட்டு அந்த பாயிண்ட்டையும் சென்டரையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கனெக்ட் பண்ணணும். ஸோ அந்த 45 டிகிரிக்கு வச்ச மார்க்கையும் இந்த லைனையும் நீங்கள் கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 45 டிகிரிக்கான லைன் வந்து கிடச்சிடும். ஸோ இந்த பார்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா 45 டிகிரிக்கான பார்ட்ஸ் ஓகேவா. ஸோ அடுத்த ஆங்கிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா 60 டிகிரி. அதுக்கு அடுத்தது 200 இருக்குது. ஸோ நம்ம 60 மட்டும் மார்க் பண்ணால் போதும். 60 மட்டும் மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னா ரிமைனிங் ஆங்கிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா 200 ஆங்கிள் இருக்கும். ஸோ 200 டிகிரி இருக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா 60 டிகிரி மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ப்ரொடக்டர் எடுத்துகிட்டு வந்து இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் புதுசாக நீங்கள் ஜாயின் பண்ணிங்க இல்லையா. ஸோ அந்த லைனில் ப்ரொடக்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி இருக்கணும். புதுசாக ஜாயின் பண்ண லைனில் அந்த 0 டிகிரி லைன் வரணும். ஸோ இங்கேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம 60 டிகிரி மார்க் பண்ணணும். ஸோ 60 டிகிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே 0 டிகிரி இது 10, 20, 30, 40, 50 அண்ட் 60 டிகிரி. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா 60 டிகிரி. ஸோ இந்த 60 டிகிரி பாயிண்ட்டையும் சென்டரையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கனெக்ட் பண்ணணும். ஸோ ஸ்கேல் வந்து கரெக்டாக அந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. சென்டர் வரைக்கும் கனெக்ட் பண்ணிங்கன்னா போதும் ஓகேங்களா. ஸோ இங்கே சென்டர்லேருந்து நீங்கள் இங்கே கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா 60 டிகிரிக்கான லைன் ஓகேவா. ஸோ ரிமைனிங் ஒரு ஆங்கிள் இருக்குது 200 டிகிரி. ஸோ இந்த ரிமைனிங் ஆங்கிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா 200 டிகிரி இருக்கும் ஓகேங்களா. ஸோ இப்போது நம்ம எல்லாத்தையுமே ட்ரா பண்ணியாச்சு ஓகேங்களா. ஸோ எல்லா ஆங்கிளுமே அதாவது ஃபஸ்ட்டு வந்து நான் சொன்ன மாதிரி நீங்கள் மினிமம் ஆங்கிள் இருந்தால் டயக்ராம் ட்ரா பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ 30 டிகிரி இது வந்து ஃபஸ்ட்டு 20, 35, 45 அதுக்கப்புறமா 60 டிகிரி. ஸோ நீங்கள் ட்ரா பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பை சார்ட் இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ இந்த பை சார்ட்டில் ஆங்கிள்லாம் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஆங்கிள் வந்து பார்த்திங்கன்னா 20 டிகிரி. அடுத்த ஆங்கிள் வந்து பார்த்திங்கன்னா 35 டிகிரி. அடுத்த ஆங்கிள் வந்து பார்த்திங்கன்னா 45 டிகிரி. அதுக்கு அடுத்த ஆங்கிள் 60 டிகிரி. இது வந்து பார்த்திங்கன்னா 200 டிகிரி. ஸோ இதில் ஏதாச்சும் ஐடென்டிஃபிகேஷனுக்கு இந்த மாதிரி ஒரு மார்க் போட்டுக்கலாம். ஸோ நான் ஹைஃபன் போட்டுக்கிறேன். அதுக்கு அடுத்தது இந்த மாதிரி ப்ளஸ் சிம்பிள் போட்டுக்கிறேன். அடுத்தது 0 ஒரு ஸ்மால் சர்க்கிள் போட்டுக்கிறேன். ஸோ இது நம்ம கன்வீனியன்ட்டுக்கு நம்ம எந்த சைன் வேணால் போட்டுக்கலாம் ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக. நெக்ஸ்ட் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்மால் ஸ்கொயர் பாக்ஸ் போட்டுக்கிறேன். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம இங்கே மென்ஷன் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ஹைஃபன் போட்டிருக்கிறது என்ன, செகண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ளஸ்ஸாக போட்டிருக்கோம் இல்லையா அந்த போர்ஷன் என்ன, தேர்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்மால் சர்க்கிள் போட்டிருக்கோம் இல்லையா அந்த போர்ஷன் என்ன, அதுக்கடுத்தது ஸ்மால் ஸ்கொயர் பாக்ஸ் போட்டிருக்கோம் இல்லையா அந்த போர்ஷன் என்ன, ஃபைனலாக எம்டியாக இருக்கிற போர்ஷன் என்ன. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அப்படியே கீழேருந்து போட்டிருக்கோம். அப்படியே கீழேருந்து எழுதிக்கலாம். பெங்காலி, தமிழ், மராத்தி, இங்கிலீஷ், ஹிந்தி. ஸோ பெங்காலி, தமிழ், மராத்தி,
இங்கிலீஷ், இது வந்து ஹிந்தி. ஹிந்தி தான் வந்து 200 டிகிரி இருக்குது. ஸோ அதுதான் ஓகேங்களா. அதாவது நம்ம டயக்ராமே நம்ம கீழே இருந்து தான் போட்டிருக்கோம். 20 டிகிரின்றது பெங்காலி, ஸோ சின்ன போர்ஷன் பெங்காலி. 35 டிகிரின்றது தமிழ், ஸோ இந்த போர்ஷன் வந்து தமிழ். அதுக்கு அடுத்த போர்ஷன் வந்து மராத்தி. அதுக்கு அடுத்த போர்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கிலீஷ். ஃபைனலாக இந்த அதிகமாக இருக்க போர்ஷன் வந்து 200. ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும் ஹிந்திக்கு 200 டிகிரி சென்டர் ஆங்கிள் இருக்குது. ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா பை சார்ட் ட்ரா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம சென்டர் ஆங்கிள் கண்டுபிடிக்கணும். சென்டர் ஆங்கிள் ஃபார்முலா இண்டிவிஜுவல் வேல்யூ பை டோட்டல் வேல்யூ இன்ட்டு 360 டிகிரி. இண்டிவிஜுவல் வேல்யூன்றது அதுக்கான வேல்யூ, டோட்டல் வேல்யூன்றது டோட்டலாக ஆட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது. ஸோ அதை வந்து சர்க்கிளோட சென்டர் ஆங்கிள் 360 டிகிரி கூட மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு ஒரு வேல்யூக்குமான சென்டர் ஆங்கிள் கிடச்சிரும். ஸோ அதை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பை சார்ட் ட்ரா பண்ணணும். ஸோ லாஸ்ட்டாக வந்து அந்த ஆங்கிள்லாம் மென்ஷன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சிம்பிள்ஸ் போட்டு இந்த மாதிரி நம்ம பை சார்ட் வந்து மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.